ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கேட்டு இருக்க ஒரு டவுட்டு தான் மக்களே. அது வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து அந்த ஹெச்ஆர்க்கான செட்டிங்ஸ் இருக்குதுங்களா, இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வேணால் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். அந்த ஃபேவரட் சைஸும் கூட வேணால் கரெக்டாக தான் ப்ரோ வச்சுருக்கோம். ஆனால் ஒரு எனிமியை பார்த்து ஷூட் பண்ணும்போது மட்டும் எங்களுக்கு வேணால் ஹெச்ஆர்ட்டே போக மாட்டேது. அதுக்கு என்ன ப்ரோ ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேணால் கேட்டுருக்கீங்க. அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஃபேவரட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணால் இருக்கும் மக்களே. ஸோ இந்த பட்டனை ஒரு ட்ராக் வேணால் ஒரு ப்ராப்பரான ட்ராக் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கோலம் போடுற மாதிரி இப்படி வேணா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான ஹெச்ஆர்டே தானே விழுகாது. அதனால் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேவரட்னா இப்படி வேணா கரெக்டான ட்ராக் பண்ணால் வேணா இப்படி வேணா ஹெச்ஆர்டி ஈஸி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொத்தம் ரொம்ப எல்லாம் ட்ராக்லாம் இல்லை சரிங்களா. மொத்தம் 3 ட்ராக் தான். அதை பற்றி வேணா கிளியராக வேணா இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வேணா வீடியோ எதுக்காக தான் மக்களே. அப்புறம் கோச்சிக்காமல் அந்த இன்ட்ரோ பாருங்க, லைக்கை போட்டு விட்டுருங்க. நிறைய லைக்கெலாம் போட்டுருக்க மாட்டீங்க. கோச்சிக்காமல் அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோவில் போயிடலாம். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஸோ கைஸ், இப்போ வேணா அந்த இன்ட்ரோலாம் போட்டு முடிச்சுட்டு வீடியோலாம் வந்து போட்டோம். இப்போ வேணா அந்த ட்ராக் வேணா கிளியராக நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வேணா இந்த வீடியோக்கு நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வேணா இப்போ புதுசாக வந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வேணா அந்த ஹெச்ஆர்டான செட்டிங்ஸை கரெக்டாக நான் வைக்கல அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த செட்டிங்ஸை பார்த்து வேணா வச்சுக்கோங்க மக்களே. அது வேற ஒன்றும் இல்லை, அது ஜென்ரலே அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த ஜென்ரலில் கரெக்டான 185. ஸோ இது மாதிரி வேணா வச்சுக்கோங்க. அடுத்து இருக்க ரெட் டாட் வேணா கரெக்டாக 45 மக்களே. அடுத்து வேணா டோயர் ஸ்கோப் வேணா 108, ஃபோரஸ் ஸ்கோப் வேணா 54, ஸ்னைப்பர் ஸ்கோப் வேணா 88. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரீ கேமரா பட்டன், அதுக்கு ஹெச்ஆர்டு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் வைக்கல அப்படின்னா மட்டும் இந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹெச்ஆர்டான செட்டிங்ஸ். அடுத்து வேணா அந்த ஃபேவரட் சைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நான் வேணா 56 அப்படின்ற ஃபேவரட் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணா 56 இல்லாட்டி வேணா இதை விட கம்மியாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 56 விட அதிகமாக விட்டு வச்சிடாதீங்க, ஹெச்ஆர்டு விழுகாது. ஸோ இப்போ சொன்ன செட்டிங்ஸ் வேணா ஹெச்ஆர்டுக்கு பக்காவாக யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மாதிரி செட்டிங்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்டான ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர்டு இது மாதிரி வேணா பக்காவாக விழுகும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபேவரட் போட்டு இது மாதிரி ஏதோ ஒரு ட்ராக் இல்லாமல் ஒரு மாதிரி வேணா அழுத்தி பிடிக்கிறீங்க. ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர்டு விழுகாத மக்களே. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வேணும். ஸோ இப்போ மொத்தம் வந்து 3 ட்ராக் வேணா சொல்லி தர சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ட்ராக் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைட் ட்ராக் தான் மக்களே. எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரைட் ட்ராக் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லாங் ரேஞ்சில் ஒரு எனிமி ரொம்ப லாங் ரேஞ்சில் இருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எய்ம் லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வேணா அந்த ரவுண்டாக வேணா கொடுத்துருப்பாங்க மக்களே. நான் ஏற மாதிரி வேணா போட்டு காமிக்கிறேன். இந்த எய்ம் லாக்கை ரெட் டாட் காமிக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக என்ன ரெட் டாட் காமிக்கிற மாதிரி எய்ம் லாக் ஆகும் சரிங்களா. அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேணா ஸ்ட்ரைட் ட்ராக் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர்டு பக்கா விழுகும். நான் வேணா ஏற மாதிரி கூட வேணா போட்டு காமிக்கிற மக்களே. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ட்ராக் பக்கா வேணா ஹெச்ஆர்டு விழுகும். இதுக்கு முன்னாடி சொன்ன செட்டிங்ஸுக்காக தான் இந்த ட்ராகே சரிங்களா. செட்டிங்ஸும் நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ட்ராக் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இது வேணா பேசிக்கான ட்ராக் தான் சரிங்களா. நீங்கள் லாங் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு மட்டும் இந்த ட்ராக் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படிதான் வாயில வளரும், அதெல்லாம் நான் கண்டிக்காதீங்க. ஸோ இது வேணா ஃபர்ஸ்ட் ட்ராக் மக்களே. அடுத்து செகண்ட் ட்ராக் இதை விட ரொம்ப முக்கியமான ட்ராக். அது வேற ஒன்றும் இல்லை, நானும் வேணா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அந்த ட்ராக் பற்றி வேணா சொல்லியிருக்கேன், அது வேணா சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி வேணா கோச்சிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்க மக்களே. நிறைய பேர் வேணா இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ மறக்காம கீழே போயிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. ப்ரோ அந்த செகண்ட் ட்ராக் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, செகண்ட் ட்ராக் வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா. சி சேவ் ட்ராக் தான் மக்களே. நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபயர்பட்டனா இது மாதிரி வேணா சி சேவ்ல நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான எய்ம் லாக் ஆகுது. ஆனால் இந்த ட்ராகை நீங்கள் வேணா லாங் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு வேணா யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எய்ம் லாக் ஆகாது, ரீகேல் ஆகும் சரிங்களா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போ ஒரு எனிமி ஷார்ட் ரேஞ்சில் இருக்கானோ அப்போ மட்டும் இது மாதிரி வேணா சி சேவ்ல நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸுக்கு அந்த ஃபேவரட் சைஸுக்கு கண்டிப்பாக நான் ஹெட்டில் வேணா எய்ம் லாக் ஆகும். அதை வேணா கேரண்டியாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2 ட்ராக் நான் வேணா யூஸ் பண்ணுறது சரிங்களா. ஒன்று அந்த ஸ்ட்ரைட் ட்ராக் வேணா லாங் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு, இந்த சி சேவ் ட்ராக் வேணா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் இருக்க எனிமிக்கு. அப்புறம் நிறைய பேர் 2 மிஸ்டேக் பண்ணுறீங்க சரிங்களா. அது வேற உள்ள மக்களே. இது மாதிரி ஒரு எனிமியை நின்றுட்டே நீங்கள் வேணா ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுனா எய்ம் லாக்கு கரெக்டாக வேணா இருக்க மாட்டேது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வேணா மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்து வேணா எய்ம் லாக்கு அதெல்லாம் வேணா வச்சுட்டு ட்ராக் பண்ணுங்க சரிங்களா. மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்ட் கேமில் வேணா சொல்லித்தரேன். அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குற வீடியோலாம் வேணா இது மாதிரி வேணா ஸ்க்ரீன் ட்ராக் எல்லாம் பண்ணி சொல்லித்தர முடியாது. ஆனால் ஹேண்ட் கேமில் கிளியராக நான் சொல்லித்தரேன். அப்புறம் நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணுறீங்க. இது மாதிரி அந்த அனலாக் பட்டனை போட்டு இது மாதிரி லெஃப்ட் சைட்லேயே வேணா ரொம்ப அப்படியே வேணா தள்ளிட்டே நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் செட்டிங்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தாலும் அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு மிஸ்டேக்னால ஹெச்ஆர் வேணா விழுகாது சரிங்களா. நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அனலாக் பட்டனை போட்டு இது மாதிரி தள்ளிட்டே நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா
எய்ம் லாக் ஒரு இடத்துல தானே இருக்காது, மூவ்மெண்ட் அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதனாலே ரீகேல் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த 2 மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்து எப்படி வேணா ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வேணா ஹேண்ட் கேமில் சொல்லித்தரேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுற 2 ட்ராகுமே வேணா இதான் மக்களே, அந்த ஸ்ட்ரெயிட் ட்ராகு அப்புறம் சிசேவ் ட்ராகு. ஸோ இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நான் இந்த வீடியோ நான் இதுக்காக தான் பின் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராகில் நிறைய பேர் வேணா மிஸ்டேக் பண்ணுறீங்க. ட்ராகை பொறுத்தவரை அவ்வளோ கஷ்டமெல்லாம் சரிங்களா, ஈஸி தான். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோனா அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ வேணா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸோ லவ் யூ கைஸ்.